அவர் நம்பிதானே 37 வருஷமா இருக்கீங்க, ஏற்கனவே இருந்தீங்க. ஆமா அவர் எதுவுமே நீங்க தனியா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரு ஆதரவு பெறது வீட்லயா? அவரு ஏன் என்னோட மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது நாளைக்கு காலையில் பேசுவோம். அது குறித்து அந்த கருத்து தான் எங்க கருத்து. அதில் இங்கே பாருங்க, ஒரு 1000லிருந்து 2000 பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வருபவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதில் பெரும்பான்மையான கருத்தை நாங்கள் பிரித்து பார்த்து ஒரு வாரத்தில் அதை முடிவு சொல்லுவோம். ஏங்க, நான் ரமேஷ் சார் சொல்கிறத கேட்க முடியாது. அவர் என் நண்பர். எங்களோடு இருப்பவர்கள், எங்களுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய அண்ணன்கள் தம்பிகள் சொல்கிறத என்னால் கேட்க முடியும். அவர் விருப்பத்தை சொல்றாரு சார். விருப்பம் அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான். அதை நாங்கள் இப்போ யூகங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. ஏங்க, அதுதான் நான் சொல்கிறேனே, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். சரி, இப்ப ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ராமதாஸ் அவர்களை தனிமையில சந்திச்சு பேசுனீங்களா? இல்லை, அனுமதிக்கலை, பேசலை. நாங்கள் எங்கள் தரப்பில் அண்ணன் பேராசிரியர் தீரன் அவர்களை அனுப்பிச்சோம். போய் ஐயாட்ட கேளுங்க என்ன செய்தின்னு சொல்லி போய் கேட்டு வாங்கன்னு அனுப்பிச்சோம். ஐயா அவரை 2 மணி நேரம் காக்க வச்சிருந்து பார்க்கல. அதுக்கு பின்னாடி நாங்களும் கேட்டோம், நேரம் கேட்டோம், ஐயா பார்க்கணுன்னா யாருக்குமே பார்க்க அனுமதி இல்லை. எங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் வரும். இல்லை, 2000 பொறுப்பாளர். நான் சொல்கிறது மீண்டும் கேளுங்க. நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும்னா நாங்கள் ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர் கூட்ட முடியும். அது உங்களுக்கு தெரியும், வரலாறு கூட்டியிருக்கிறோம். இதே அருளே எத்தனையோ மாநாடுகளை அவங்க தலைவர் வந்துட்டு போவாங்க, கூட்டுறதால நான் செலவு பண்ணி எல்லாத்தையும் மக்களை ஒன்று திரட்டி நாளைக்கு எங்களால் 26,000 பேர்த்த கூட்ட முடியும். ஆனால் இந்த நோக்கம் அதுவும் இல்லை. கருத்து கேட்பது முக்கியமான பொறுப்பாளர்ல கருத்து கேட்க முடியும் எல்லாத்துலேயும். தெரியல, அது எனக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்லை, இப்போ பார்க்க அனுமதி இல்லைங்கிறதுனால இல்லை யாரு அது நாளைக்கு பேசுவோம். அது சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. சொன்ன செய்திகளை நாளை எங்கள் நிர்வாகிகளத்தில் பேசும்போது நீ தெரிஞ்சுங்க. நாங்கள் பாருங்க, அது நாளைக்கு தான் சொல்ல முடியும் யார் யார் வர்றாங்கிறது. இப்போ உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பல பேர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வர்றேன்னு சொல்லவங்க வராது போகலாம், வரமாட்டேன்னு சொல்கிறவங்க வரலாம். யார் வருவாங்க போவாங்க நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி தான். நான் ஒன்றும் எல்லாத்துக்கும் அழைப்பு, பொதுவான அழைப்பு தான். தனித்தனி அழைப்பு யாரும் கொடுக்கல, பொதுவான அழைப்பு தான். எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? நாங்களே தான் பாதுகாப்பு. எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஓ, நீங்கள் முதல்ல அன்புமணி ஆள் வச்சு அடிச்சார், அதை வச்சு சொல்கிறீங்களா?